நிலவில் 11,000 கிலோமீட்டர் நீள சோலார் பெல்ட் அமைக்கும் ஜப்பானிய நிறுவனம். வானத்தில் இருக்கும் நிலவு பூமியின் மொத்த மின்சார தேவையையும் பூர்த்தி செய்யும் ஒரு பிரம்மாண்ட பவர் பேங்க் ஆக மாறினால் எப்படி இருக்கும்? ஜப்பானின் புகழ்பெற்ற ஷிமிசு கார்ப்பரேஷன் இதற்கான ஒரு மெகா திட்டத்தை வரைபடமாக தயார் செய்துள்ளது. அதன் பெயர்தான் லூனார் ரிங். சுமார் 13,000 டெராவாட் மின்சாரம். இது நாம் தற்போது பூமியில் பயன்படுத்தும் மின்சாரத்தை விட பல மடங்கு அதிகம். லூனார் ரிங் என்பது நிலவின் பூமத்திய ரேகையை சுற்றி அமைக்கப்படவுள்ள ஒரு பிரம்மாண்டமான சூரிய மின்சக்தி பெல்ட் ஆகும். இதன் நீளம் சுமார் 11,000 கிலோமீட்டர். இதன் அகலம் சில கிலோமீட்டர்களில் தொடங்கி தேவைக்கேற்ப 400 கிலோமீட்டர் வரை விரிவுபடுத்தப்படும். பூமியில் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது. மேகங்கள், மழை மற்றும் இரவு நேரம் காரணமாக சூரிய மின்சக்தியை தொடர்ந்து பெற முடிவதில்லை. ஆனால் நிலவில் வளிமண்டலம் கிடையாது. அங்கு 24 மணி நேரமும் சூரிய ஒளி மிக தீவிரமாக இருக்கும். இதனால் அங்கு உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் எவ்வித தடையுமின்றி மிக அதிக திறனுடன் இருக்கும். தற்போது உலகம் முழுவதும் ஒரு வருடத்தில் பயன்படுத்தப்படும் சராசரி மின்சாரம் சுமார் 17 முதல் 18 டெராவாட்கள் தான். ஆனால் இந்த லூனார் ரிங் முழுமையாக செயல்பட்டால் 13,000 டெராவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும். அதாவது பூமியின் மின்சார தேவையைப் போல இது பல 100 மடங்கு அதிகம். இவ்வளவு மின்சாரம் கிடைத்தால் பெட்ரோல், டீசல் அல்லது நிலக்கரி போன்ற எதற்கும் நாம் ஆசைப்பட வேண்டியதில்லை. புவி வெப்பமடைதல் என்ற பேச்சுக்கே இடம் இருக்காது. சரி, நிலவில் மின்சாரத்தை தயாரித்து விட்டோம். அதை பூமிக்கு எப்படி கொண்டு வருவது? இதற்காக ஜப்பானிய விஞ்ஞானிகள் 2 வழிகளை பரிந்துரைக்கிறார்கள். மைக்ரோவேவ் டிரான்ஸ்மிஷன். நிலவில் உள்ள பெரிய டிரான்ஸ்மிட்டர்கள் மூலம் மின்சாரத்தை மைக்ரோவேவ் கதிர்களாக மாற்றி பூமிக்கு அனுப்புவது. லேசர் பீம்ஸ். லேசர் கதிர்கள் மூலமாகவும் மின்சாரத்தை அனுப்ப முடியும். பூமியில் அமைக்கப்பட்டுள்ள சுமார் 20 கிலோமீட்டர் அகலமுள்ள பிரம்மாண்டமான ரெக்டனாக்கள் இந்த கதிர்களை பிடித்து மீண்டும் மின்சாரமாக மாற்றும். இந்த கதிர்கள் மனிதர்களுக்கோ அல்லது சுற்றுச்சூழலுக்கோ பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் மிக துல்லியமாக செலுத்தப்படும். 11,000 கிலோமீட்டர் நீளத்திற்கு நிலவில் கட்டுமான பணிகளை செய்வது எப்படி சாத்தியம்? மனிதர்களால் அங்கு சென்று இவ்வளவு பெரிய வேலையை செய்ய முடியாது. எனவே இதற்காக ஷிமிசு நிறுவனம் தன்னியக்க ரோபோக்களை பயன்படுத்த திட்டமிட்டுள்ளது. பூமியிலிருந்து சிமெண்ட், மணல் கொண்டு செல்ல தேவையில்லை. நிலவில் இருக்கும் மண்ணையே பயன்படுத்தி கான்கிரீட் மற்றும் கண்ணாடி தகடுகளை இந்த ரோபோக்கள் தயாரிக்கும். 24 மணி நேரமும் ஓய்வில்லாமல் உழைக்கும் ரோபோக்கள் மூலம் இந்த வளையம் படிப்படியாக கட்டப்படும். மனிதர்கள் பூமியிலிருந்தே இதை கண்காணிப்பார்கள். பல பில்லியன் டாலர் செலவாகும். இந்த திட்டத்திற்கு உலக நாடுகளின் ஒத்துழைப்பு அவசியம். விண்கற்கள் மோதினால் ஏற்படும் சேதங்களை சரி செய்வது எப்படி? விண்வெளி குப்பைகளால் பாதிப்பு ஏற்படுமா? போன்ற கேள்விகளுக்கு விஞ்ஞானிகள் விடை தேடி வருகின்றனர். ஷிமிசு நிறுவனம் 2035ஆம் ஆண்டிற்கு பிறகு இதற்கான கட்டுமான பணிகளை தொடங்க இலக்கு நிர்ணயித்துள்ளது. இது நிஜமானால் மனித நாகரிகத்தின் அடுத்த கட்டமாக இது இருக்கும். நிலவில் சூரிய மின்சக்தி எடுப்பது என்பது இன்று கனவாக தெரியலாம். ஆனால் சூரியன் இருக்கும் வரை நமக்கு மின்சார பற்றாக்குறையே இருக்காது என்பதுதான் உண்மை. ஜப்பானின் இந்த லூனார் ரிங் திட்டம் வெற்றி பெற்றால் எதிர்கால சந்ததியினருக்கு நாம் ஒரு தூய்மையான, பசுமையான பூமியை விட்டு செல்ல முடியும். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.